Ministries. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காட் கூசிஸ் மினிஸ்ட்ரீஸின் யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த புதிய நாளிலே தேவனாகிய கர்த்தர் நம்மை நினைத்து ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கடந்த நாட்களிலெல்லாம் நம்மை பாதுகாத்து இந்த நாளுக்குள் பிரவேசிக்க நமக்கு இரக்கம் பாராட்டியிருக்கிற தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருடைய இரக்கங்களும் அவருடைய தயவும் அவருடைய கிருபையும் நம்மை ஒவ்வொரு நாளும் பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறதினாலே தொடர்ந்து நாம் கர்த்தருக்கு நன்றியுள்ளவர்களாய் இருப்போம். கர்த்தர் நமக்கு சொன்னவைகளையெல்லாம் நிச்சயம் நமக்கு செய்யத்தான் போகிறார். தேவன் செய்ய போகிற அதிசயமான காரியங்களை எதிர்நோக்கி காத்திருப்போம். நம்முடைய நம்பிக்கையிலே விசுவாசத்திலே உறுதியாய் நாம் தரித்திருப்போம். தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மோடு பேசும்படியாய் கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் பற்றி கொள்வோம். ஏனெனில் கர்த்தருடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் ஜீவன் உண்டு. அந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை நம்பி காத்திருப்போம். தேவனாகிய கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். உங்கள் மத்தியிலே இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படியாக பரலோகத்தின் தேவன் அடிமைக்கு தந்த மேன்மையான ஸ்லாக்கியத்திற்காக தேவாதி தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இதற்காரணமாக இருக்கிறதான அன்பு போதகர் தாமஸ் அவர்களுக்காகவும் அவருடைய குடும்பத்தாருக்காகவும் காட் கூசி மினிஸ்ட்ரிக்காகவும் தொடர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாள் இந்த காலை வேளையிலே நம்முடைய தியானத்திற்காக எடுத்துக்கொண்டதான வேதவசனம் 2 சாமுவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதன் 1வது வசனம். 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் அதன் 1வது வசனம். சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வரவர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வரவர பலவீனப்பட்டு போனார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 குடும்பத்தை இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று சவுலின் குடும்பம், இன்னொரு குடும்பம் தாவீதின் குடும்பம். 2 குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்ததாம். இன்றைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் ஆராதிக்கிற தேவன் விரும்புகிறார். குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும். குடும்பம் என்று சொல்லும் பொழுது நம்முடைய பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், மருமக்கமார், மருமகன்கள், மருமகள்கள், ஆமென், எல்லாவற்றையும் காண்பிக்கிற ஒன்றாய் காணப்படுகிறது. நம்முடைய குடும்பத்தை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய குடும்பம் இன்றைக்கு எப்படி காணப்படுகிறது? சவுலின் குடும்பம் வேதம் சொல்லுகிறது வர 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 பலவீனப்பட்டு போனார்கள் என்று சொல்லி. நம்முடைய குடும்பம் பல விதத்தில் ஆமென் பலவீனப்பட்டதாய் காணப்படுகிறதாம். ஆமென். பலவீனம், சரீரத்தில் பலவீனம், ஆவியில் பலவீனம், ஆத்மாவில் பலவீனம், வருமானத்தில் பலவீனம், ஆமென், நன்மைகளில் பலவீனம், பலவித காரியங்களில் பலவீனப்பட்டு கொண்டே இருக்கலாம். நாம் எதிர்பார்த்த காரியத்தை நம்மால் செய்ய முடியாத ஒரு நிலை காணப்படலாம். இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தை கர்த்தருக்குள்ளாய் திறமையாய் நடத்துகிறதான ஒரு கிருபை வேண்டும். ஆமென், ஸ்தோத்திரம். அநேகருடைய வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில்
தோற்று போனவர்களாய் காணப்படுவார்கள். பார்த்தீங்கன்னா வெளியே பார்த்தா அவருடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும், வேலை ஸ்தலங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும். அவரோடு கூட பழகுகிறதான நண்பர்கள் எல்லாம் பார்ப்பீங்கன்னா எல்லாம் நல்லா இருப்பாங்க, நல்லா சூப்பராக இருப்பார்கள். ஆனால் குடும்ப வாழ்க்கைக்குள்ளாய் நீங்கள் பார்க்கும் பொழுது குடும்ப வாழ்க்கை தோற்று போனதாய் காணப்படும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, என்னை கேட்கிறவர்களே, நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே 18வது வசனத்தில், ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாயிருக்கிறான். ஆமென், ஸ்தோத்திரம். இன்னைக்கு பார்த்தீங்க, அநேக அவிசுவாசிகள் கூட, ஆண்டவரை அறியாதவர்கள் கூட தன் குடும்பத்தை நன்றாய் விசாரிக்கிறார்கள், நன்றாய் நடத்துகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளை விசாரிக்கிறார்கள். ஆமென். கணவன் மனைவியை விசாரிக்கிறதும், மனைவி கணவனை விசாரிக்கிறதும் நல்ல முறையில் காணப்படுகிறது. ஆனால் குடும்பத்துக்குள்ள, ஆவிக்குரிய குடும்பத்துக்குள்ள பார்க்கும் பொழுது ஒரு விசாரிக்கிறதான ஒரு அனுபவம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஒருவரை ஒருவர் விசாரிக்க வேண்டும், ஒருவரை ஒருவர் தாங்க வேண்டும், ஒருவருக்கு ஒருவர் பலவீனப்படும் பொழுது அவர்களை தூக்குகிறவர்களாய் காணப்பட வேண்டும். இன்றைக்கு ஆவிக்குரியவர்கள் குடும்பத்தை கண்டு கொள்வதில்லை. ஆவிக்குரியவர்கள் நமக்கும் குடும்பத்துக்கும் எங்கேயும் எட்டாத கனியாய் காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே ஆமென், தாவீதுடைய குடும்பம் வர 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 பலனடைந்தது போல, விருத்தி அடைந்தது போல, ஆசீர்வதிக்கப்பட்டது போல கர்த்தர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நம்முடைய குடும்பங்களை தேவன் ஆசீர்வதித்து தழைக்க செய்ய விரும்புகிறார். குடும்பம்னாவே ஆசீர்வாதமாக இருக்கணும், அந்த குடும்பம் தழைக்கணும், அந்த குடும்பம் பெருகணும். ஆமென், ஸ்தோத்திரம். அந்த குடும்பத்தில் சகல விதமான நன்மைகளும் காணப்படணும். நீங்கள் வேதத்தில் வாசிப்பீர்கள் என்றால், யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில், மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவருடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார். அப்போ யாருடைய குடும்பத்தை தேவன் தழைக்கும்படி செய்வார் என்றால், தேவனுக்கு பயப்படுகிறதான கர்த்தருடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தை தேவன் தழைக்கும்படி செய்வார். ஆமென், ஸ்தோத்திரம். உங்கள் குடும்பம் தழைக்க வேண்டும், உங்கள் குடும்பம் மேன்மைப்பட வேண்டும், உங்கள் குடும்பம் உயர்த்தப்பட வேண்டும், உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். இங்கு எகிப்தில் காணப்பட்டதான மருத்துவச்சிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அவர்கள் தேவனுக்கு பயந்ததினால் கர்த்தர் அவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்தார், அவருடைய குடும்பங்களை தழைக்கும்படியாய் செய்தார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுடைய குடும்பங்கள் தழைத்து காணப்படுகிறதை பார்க்கிறோம். நன்மை செய்கிற குடும்பங்கள், தேவனுக்கு பயந்து வாழ்கிற குடும்பங்கள், லஞ்சம் வாங்காது இருக்கிறதான குடும்பங்கள், ஆமென், சத்துருவை சிநேகிக்கிறதான குடும்பங்கள், ஆமென், ஒருவரை ஒருவர் விசாரிக்கிறதான குடும்பங்கள், விட்டு கொடுக்கிறதான குடும்பங்களை எல்லாம் ஆண்டவர் தழைக்கும்படியாய் பண்ணுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்களை ஆசீர்வதித்தாராம் கர்த்தருக்கு பயந்தபடினால. ஆமென். சங்கீதம் 115:11 சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை துதியுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அதில் கீழே வரும் பொழுது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார், இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பார். அப்ப கர்த்தருக்கு பயப்படும் பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தாரை எல்லாம் ஆசீர்வதித்தது போல, ஆரோன் குடும்பத்தாரை எல்லாம் தேவன் ஆசீர்வதித்தது போல, அடுத்த வசனம் சொல்லுகிறது, 115:13வது வசனம், கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி. ஆமென். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நீங்கள் கர்த்தருக்கு பயப்படும் பொழுது கர்த்தர் உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார், உயர்த்துவார். உங்கள் குடும்பங்களில் பெரிய காரியங்களை செய்து உங்களை நடத்த அவர் போதுமானவராய் காணப்படுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆமென், தாவீது கர்த்தருக்கு பயந்தபடினாலே கர்த்தர் தாவீதின் குடும்பத்தை ஆசீர்வதிக்கவில்லையா? தாவீதின் குடும்பத்தை மேன்மைப்படுத்தவில்லையா? கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள், உங்கள் குடும்பங்களில் கர்த்தருக்கு பயப்படுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க
போதுமானவராய் இருக்கிறார். குடும்பத்திலே ஒரு சமாதானம் உண்டாக, ஒரு மேன்மை உண்டாக, ஒரு ஆசீர்வாதம் உண்டாக நாம் என்ன செய்யணும்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பேதுரு கொலோசியர் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் சொல்லுகிறார், ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள் என்று சொல்லப்படுற. குடும்பத்தில் சமாதானம் உண்டாக, குடும்பம் தலைக்க முதலாவது கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். 2வது ஒருவரை ஒருவர் தாங்க வேண்டும். அல்லேலூயா. பலவீன நேரங்களில் தாங்கணும். ஆமென். முடியாத நேரங்களில் தாங்கணும். அது மாத்திரமல்ல, கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னிக்கணும், விட்டு கொடுக்கணும். இந்த தன்மைகள் உங்களுக்குள்ள வரும் பொழுது உங்கள் குடும்பத்தை தேவன் தழைக்க செய்வார். அல்லேலூயா. உங்கள் குடும்பம் தழைக்கணும், உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும், உங்களிடத்தில் இருக்கிறதான பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும். உன் பிள்ளைகள் ஒளிவமர கன்றுகளைப் போல உன்னை சுற்றிலும் பந்தி இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், மேன்மைப்படுத்த விரும்புகிறார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்து, ஆமேன், உங்கள் வாழ்க்கையில் மகிமையான கிரியைகளை செய்ய விரும்புகிறார். அதற்கு தேவனாய் கர்த்தருடைய பாதத்தில் உங்களை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து உங்களை மேன்மைப்படுத்த, உயர்த்த அவர் போதுமானவராய் காணப்படுகிறார். என்னை கேட்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுவரை உங்கள் குடும்பத்தில் மேன்மை இல்லையா? இதுவரை உங்கள் குடும்பத்தில் உயர்வு இல்லையா? இதுவரை உங்கள் குடும்பத்தில் எந்த விதமான நன்மையும் அனுபவிக்க முடியவில்லையா? இந்த காலை வேளையிலே தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்பீர்களாம், அர்ப்பணிப்பீர்களாம். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை ஆசீர்வதிக்கிறதான தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன். ஆமென். ஸ்தோத்திரம். பயப்படுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். ஆமென். ஸ்தோத்திரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெபாலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்டு ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால், அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். ஆமென். இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, பலவீனப்படுத்துகிறதான ஒரு ஆவி. குடும்பத்தை பலவிதமான ஆவிகள் இன்றைக்கு பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறது. நம்முடைய குடும்பங்களை பலவீனப்படுத்துகிற ஆவிகளை கண்டுபிடிக்க வேண்டும். பார்த்தீங்க, 18 ஆண்டுகளாக பலவீனப்பட்டிருந்தாலும் எவ்வளவு நிமிர முடியாதவர்கள் எவ்வளவோ பிரயாசங்கள் படுகிறாங்க, முயற்சி எடுக்கிறாங்க. குடும்பம் ஆனால் நிமிரவே இல்லை, ஆசீர்வதிக்கப்படவே இல்லை. நம்முடைய கண்களுக்கு முன்பதாக நாம் அநேக குடும்பங்களை பார்க்கலாம். காரணம் என்னவென்றால், அவர்களுக்கு தேவ பக்தி இல்லை, தேவ பயம் இல்லை, தேவனை தேடுகிறதான எண்ணங்கள் இல்லை. அந்த காலை வேளையில் இந்த பலவீனப்படுத்துகிறதான ஆவியோட அந்த 18 ஆண்டுகளாக சாத்தான் கட்டி வைத்திருந்தான் அந்த சகோதரியை விடுவித்ததான வல்லமை எனக்கு வேணும் ஆண்டவரே, என்னையும் நீர் விடுவிக்கணும் அப்பா. 18 ஆண்டுகளாக சபைக்கு போறாங்க, 18 ஆண்டுகளாக ஆராதிக்கிறாங்க, 18 ஆண்டுகளாச்சு ஆண்டவரை அறிந்து கொண்டு, ஆனால் என் குடும்பத்தில் மேன்மை இல்லை. இத்தனை ஆண்டுகளாக உம்மோடு நாங்கள் வாழ்கிறோம், மேன்மையில் ஆண்டவரே, இந்த நாளில் என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுப்பீர்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒன்றுமில்லை, நீங்கள் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும், ஒருவர் தாங்க வேண்டும், விட்டு கொடுக்க வேண்டும். பலவீனத்தின் ஆவி உங்களுடைய ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். உங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனே, பரிசுத்த பிதாவே, இந்த நாளில் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் குடும்பமாய் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி சொன்னீர். தாவீதுடைய குடும்பம் வர 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 ஆசீர்வதிக்கப்பட்டது போல எங்கள் குடும்பம் வர 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 ஆசீர்வதிக்கப்படணும். குடும்பத்தை, பொருளாதாரத்தை சீரழிக்கிற சரீர பலத்தை சீரழிக்கிற பொல்லாத ஆவிகளின் வல்லமைகள் மாறணும். ஒரு விடுதலை உண்டாகணும், ஒரு சமாதானம் உண்டாகணும், எல்லா கட்டுகள் அறுக்கப்படணும். நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை ஆசீர்வதிக்கிற தேவன். குடும்பமாய் நீர் எங்களை ஆசீர்வதித்து உயர்த்துங்க, உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க, தாழ்த்துகிறோம். ஒருவரோடு உடைய கிருபை வெளிப்பட ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.
ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் வல்லமையை ஊற்றுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் அபிஷேகத்தால் நீரப்புமையா. பரிசுத்தத்தோடு ஆராதித்திட சுத்திகரியும் தூய ஆவியே. பரிசுத்தத்தோடு ஆராதித்திட சுத்திகரியும் தூய ஆவியே. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் வல்லமையை ஊற்றுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் அபிஷேகத்தால் நிரப்புமையா. உயரமும் உன்னதமான சிங்காசனத்திலே உம்மை கண்டபோது ஏசாயா கதறினார், ஐயோ, அசுத்த உதடுகளுள்ள மனுஷன் நான், என்னை தொட்டு சுத்திகரியும் என்றான். நாங்களும் கதறுகிறோம், உம்மை உண்மையாய் பரிசுத்தமாய் ஆராதிக்க எங்களை சுத்திகரியும் அப்பா. ஏசாயாவின் உதடுகள் தொட்ட தேவா, எந்தன் உதடுகள் இன்று தொடுமே. ஏசாயாவின் உதடுகள் தொட்ட தேவா, எந்தன் உதடுகள் இன்று தொடுமே. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் வல்லமையை ஊற்றுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் அபிஷேகத்தால் நிரப்புமையா. அக்கினியின் நாவுகள் இறங்கட்டுமே, வல்லமையாய் ஊழியம் நான் செய்திட. அக்கினியின் நாவுகள் இறங்கட்டுமே, வல்லமையாய் ஊழியம் நான் செய்திட. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் வல்லமையை ஊற்றுமையா. ஆவியானவரே, அப்பா, ஆவியானவரே, உந்தன் அபிஷேகத்தால் நிரப்புமையா. ரூவாக் காற்றே, ரூவாக் காற்றே, சுவாசக் காற்றே, என்னை உயிர்ப்பியுமே. ரூவாக் காற்றே, ரூவாக் காற்றே, சுவாசக் காற்றே, என்னை உயிர்ப்பியுமே. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் வல்லமையை ஊற்றுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் அபிஷேகத்தால் நிரப்புமையா. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே, உம்முடைய வல்லமையை ஊற்றுவீராக, எழுப்புதல் அக்கினியை ஊற்றுவீராக. சிறுவர்கள் தீர்க்கதரிசனம் உரைக்கட்டும், வாலிபர்கள்
தரிசனங்களை காணட்டும். என் தேசத்தில் ஒரு எழுப்புதல் வெடிக்கும்படி உம்முடைய அக்கினியை ஊற்றுவீராக. அக்கினியை ஊற்றுகப்பா, எழுப்புதலை தாங்கப்பா. Daddy, yes Lord, yes Jesus, Amen, Amen. Come on church, சேர்ந்து கைகளை தட்டி பிரகடனப்படுத்த போகிறோம். சபையை கட்டுவேன் என்று சொன்னவர் எங்கள் சபையை கட்டுவா. Come on, கைகளை தட்டி. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைக்கல் இயேசுவே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைக்கல் இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சபைதான் ஜெயிக்குமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பாதாளம் தோற்குமே. ரத்தம் சிந்தி மீட்கப்பட்ட சபை இதுவே, சுத்தம் பெற கிறிஸ்து தந்த ஸ்தலம் இதுவே. ரத்தம் சிந்தி மீட்கப்பட்ட சபை இதுவே, சுத்தம் பெற கிறிஸ்து தந்த ஸ்தலம் இதுவே. சபைகளில் நிலை நாட்டினி, புது மனிதனாய் என்னை மாற்றினி, வாழ்க்கையை செழிப்பாக்கினி, கிருபையால் உயர்த்தினி, என்னை கிருபையால் உயர்த்தினி. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. பிரியமான தேவ பிள்ளையே, நான் தனியா இருக்கிறேன் என்ற உணர்வு உன்னை வாட்டுகிறதா? கவலைப்படாதே, சபை என்கிற வீடு இருக்கிறது, ஆவிக்குரிய தகப்பன் இருக்கிறார், ஜெபிக்கிற தாய்மார்கள் இருக்கிறார்கள், சகோதர சகோதரிகள் உண்டு. இட்ஸ் a family. ஜெபத்தினால் கட்டப்பட்ட சபை இதுவே, குடும்பமாய் இணைத்த நல் வீடு இதுவே. ஜெபத்தினால் கட்டப்பட்ட சபை இதுவே, குடும்பமாய் இணைத்த நல் உறவிதுவே. ஆவியின் நல்ல தகப்பனே, சபை முழுவதும் எங்கள் சொந்தமே, வேற்றுமைகள் இங்கு இல்லையே, கிறிஸ்துவின் சரீரமே, நாங்கள் கிறிஸ்துவின் சரீரமே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சபையே, உன்னை அழிக்க எத்தனை பார்வோன்கள், எசபேல்கள் தேசத்தில் எழுப்பினாலும் சபைதான் ஜெயிக்கும். பார்வோனின் வல்லமைகள் முறியச் செய்தீர், எசபேலின் தந்திரங்கள் அழியச் செய்தீர். பார்வோனின் வல்லமைகள் முறியச் செய்தீர், எசபேலின் தந்திரங்கள் அழியச் செய்தீர். எழுப்புதல் தரும் அக்கினி எங்கள் ஜபத்திலே பற்றி எரியுதே, தடைகளை அது தகர்க்குதே. சபைதான் வெல்லுமே, என்றும் சபைதான் வெல்லுமே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன்,
பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைக்கல் இயேசுவே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைக்கல் இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சபைதான் ஜெயிக்குமே.